வாசிங்க 133 சங்கீதத்தை வாசி நம்ம முடிக்க வரும். ஐக்கியத்தின் வல்லமை. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பா இருக்கிறது. எல்லாம் நல்லா கவனிங்க. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு ஹோம்வொர்க் இந்த 133 சங்கீதம் படிச்சுட்டு வரணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எத்தனை வருஷம் இருக்குது? 30 வருஷம் இருக்குதோ? 300 வருஷம் இருக்குதா? 3 வருஷம் தான். இப்பவுமே எல்லாருக்கும் பாராம தெரியும், தெரியாதவங்க படிச்சுட்டு வரணும். ஹல்லேலூயா. இதுல கொஞ்சம் சகோதரிகளும் சேர்த்திருந்தா நல்லா இருக்கும். இதோ சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள், அதாவது சகோதரர்கள் தனியா சகோதரிகள் தனியா ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம். அது ஆண்டோடைய பிள்ளைங்க சகோதரர்களாய் சேர்ந்து ஜெபிப்பது, சேர்ந்து சாப்பிடுவது. ஏன் இங்க வந்து பார்சல் போட்டு கொடுத்தா எங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடும், அப்படிதானே? சண்டை சச்சரவே இல்லை. எல்லாரும் அதான் சொல்றாங்க. ஒவ்வொரு பார்சல் கொடுத்துட்டு போக வேண்டியதானையா? தேவையில்லாம அதுக்கு ஒரு தட்டு, அதுக்கு ஒரு கழுவணும், தண்ணியை பார்க்கணும், தம்ளரை பார்க்கணும், அது எதுக்கு அப்படிதான் சொல்லுங்க. ஆனா இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஐக்கியம் பலப்பட வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? பக்கத்தில் உள்ளவங்க, பக்கத்து ஊருக்காரங்களோட ஐக்கியப்படணும். ஆமேன். சேர்ந்து பேசணும், அவங்க ஃபோன் நம்பர் வாங்கணும், ஐக்கியப்படணும், அவங்களோடு ஜெபிக்கணும். ஒரே தெருவில் இருக்கீங்கன்னா சேர்ந்து வீட்டில் கூடி ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இங்க அந்த ஐக்கியத்தை வளர்ப்பதற்காக தான் சாப்பாடு. ஹல்லேலூயா. ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஒன் அக்கார்ட் மைண்ட் வித் யூனிட்டி. ஆரோனுடைய மேல் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அவனுடைய தாடியில், அதாவது இறங்குகிற நல்ல தைலத்துக்கும், ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ப்ரீசியஸ் ஆயில். நல்ல தைலம் ப்ரீசியஸ் ஆயில், அனாயிட்டிங்க கொடுத்தா சொல்லப்படுது. அப்போ ப்ரீசியஸ் ஆயில் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையா இருக்குது. ஒரு மனுஷன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தா அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றம் உண்டாகுமோ அதே போல ஐக்கியப்படும் போது அத்தனை மாற்றம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்படும் போது, நல்ல ஜெபிக்கிற மனிதர்களோடு ஐக்கியப்படும் போது, நல்ல உபதேசங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களோடு ஐக்கியப்படும் போது உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாகும். ஆமேன். நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஆமேன். நீங்கள் மகிழ்ச்சியாய் மாறிவிடுவீர்கள். ஆமேன். குடும்ப வாழ்க்கை கட்டப்படும். ஆமேன். உங்க பிள்ளைங்க வாழ்க்கை கட்டப்படும். ஆமேன். அடுத்தது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் இறங்குகிற பனிக்கு ஒப்பா இருக்கிறது. டியூ ஆஃப் ஹெர்மோன். இது எதை குறிக்கிறதுனா பிரசன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். டியூ வந்து பனி தயவை குறிக்கும். அது மாத்திரமல்ல பிரசன்ஸை குறிக்கும். அப்போ தேவனுடைய தயவு ஒரு மனுஷன் மேல வரும்போது, தேவனுடைய பிரசன்ன ஒரு மனுஷனுடைய வரும்போது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பர்வதங்கள் தவிடு பொடியாய் உருகி போயிடும். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. நம்புறவங்க கொஞ்சம் கரங்களை தட்டுங்க. ஆமென் சொல்லுங்க. The presence of the Lord. When the presence of the Lord comes upon you, all the stumbling block will be removed. Amen. Whatever it may be big or small, எல்லாமே நொறுங்கி போயிடும். ஆமென் சொல்லுங்க. The presence of the Lord. எப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒருமனப்படும் போது என்னென்ன விளைவுகளை தேவ பிரசன்னம் கொண்டு வருமோ அந்த விளைவுகள் எல்லாம் அதில் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. தேவ தயவு என்ன செய்யும்? சீரவா இருக்கிறவன ஐஸ்வர்யவனை மாட்டிடும். ஆமேன். பிச்சைக்காரனை பாருங்க, யாக்கோபு சொல்றான், கோலும் கையுமா போனேன், ஆனா இன்னைக்கு நம்முடைய தயவு 2 பரிவாரங்களுக்கு அதிபதியாய் மாற்றி விட்டது. அண்ணனுக்கு மாத்திரம் அதை கால்குலேட் பண்ணி பாருங்க, 550 ஐட்டம் கொடுக்குறான். 550 ஆடு மாடுகள் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க இப்போ உள்ள மணிக்கு. சில குட்டிகளையும் கொடுக்குறான், அது சொல்லப்படல எத்தனைன்ட்டு. அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தா 1.5 கோடி எடுத்து அண்ணன் தயவுக்காக கொடுக்குறான். அப்ப கர்த்தருடைய தயவு அவனை ஐஸ்வர்யவனை மாற்றியது. யோசேப்பை பாருங்க, ஒரு அடிமையா போற அங்க தலைவனா மாற்றியது கர்த்தருடைய தயவு. சிறைச்சாலைக்கு போற அங்க தலைவனா மாற்றியது கர்த்தருடைய தயவு. பின்னாடி நாட்டுக்கே தலைவனை மாற்றிட்டு. ஹல்லேலூயா. தயவு நம்மை உயர்த்தும், அதே போல ஐக்கியம் நம்மை உயர்த்தும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ துபாய்க்கு நீங்க போறீங்கன்னு வைங்களேன், ஷார்ஜா, அபுதாபி இங்கெல்லாம் போற பையன்கிட்ட நான் சொல்றது என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை தோறும் அங்க உள்ள ஒரு ஏஜ் சர்ச்சுக்கோ ஒரு பெண்டிகாஸ் சர்ச்சுக்கோ இல்லை ஏதோ ஒரு சர்ச்சுக்கு நீ போ, கண்டிப்பா போ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இவன் இங்க இருந்து போகும்போது சம்பளம் இல்லைன்னா 20,000 30,000. துபாயில நார்மல் சம்பளமே 60,000. அப்ப யார் அதை எடுத்துக்கிடுவான்னா
அந்த இடைத்தரகர்கள் அல்லது ஏஜென்ட் வந்து உங்கள் சார்பாக வளர்த்து எடுத்துடுவான். ஆனால் இந்த பையங்க ஒரு சர்ச்சுக்கு போனான்னா உடனே அவங்க சொல்லி கொடுப்பாங்க, இந்த இடத்துல ஸ்டே பண்ணு, இந்த இடத்துல அப்ளை பண்ணு. பாருங்க, 3 மாசத்துல 2 மாசத்துல அவன் சம்பளம் 60,000 ஆயிரும். ஹல்லேலூயா. 6 மாசத்துல 1 லட்சம் ஆயிரும். எப்போ தெரியுமா? நல்ல சபையோடு இணையும் போது. அங்கே எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் துபாய் போயிருக்கும்போது ஒருத்தனை பார்த்தேன், எலும்பும் தோலுமா நம்ம ஊருக்காரன் இருக்கான். பரிதாபமாக இருக்கு எனக்கு. அவன்கிட்ட சொன்னேன், தம்பி எவ்வளோ சம்பளம் வாங்குறா? 20,000 ரூபா. இதுக்கு ஏன்டா இங்கே வரணும்? இந்தியாவிலே தான் 20,000 ரூபாய் வேலையை பார்த்துருக்கலாமே, ஒழுங்காக வேலை செஞ்சான். ஒன்று செய்கிறேன், டக்குன்னு நீ நம்ம சபைக்கு வெள்ளிக்கிழமை போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். ஒழுங்காக வெள்ளிக்கிழமை சபைக்கு போயிருண்டு. ஏன்னா அங்கே நம்ம தமிழ் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பாஸ்டர்ஸ் மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ நீ போன்னு சொன்னேன். போனால் இப்போ இடம்லாம் பார்த்து 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். ஹல்லேலூயா. பாருங்க, சில மாதத்துக்குள்ளாகவே. ஹல்லேலூயா. அப்போ ஐக்கியத்துக்கு அவ்வளோ வெள்ளமாக இருக்குது. ஐக்கியம் நம்மை உயர்த்தும். அதே போல தான் த பிரசன்ஸ், த தயவு நம்மை உயர்த்தக்கூடியது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அந்த சவுல் வந்து தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தில் போறான். தீர்க்கதரிசி சொல்றான், இவனுடைய நோக்கம் என்ன? கவலைப்பட்டு கொண்டிருந்தான் கழுதைக்காக. ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்ன? இவன் ராஜாவா மாறி எகிப்தியர் கையிலிருந்து ஜனங்களை விடுதலைக்கணும், பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேல் விடுவிக்கணும். பாருங்க, அற்புதங்களை செய்யணும், கர்த்தருக்காக செயல்படணும். இதுதான் கர்த்தருடைய நோக்கம். இன்னைக்கு உங்களை கொடுத்து தேவனுடைய நோக்கம் இதுதான். ஈரலில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க வேண்டும், கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுவிக்கணும். அதான் உங்களை கொடுத்து தேவனுடைய நோக்கம். ஆனால் நம்ம நோக்கத்தை அறியாமல் இன்னைக்கு தூங்கி கொண்டிருக்கிறோம், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாளைக்கு என்ன செய்வோம், இன்னைக்கு என்ன செய்வோம்? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ கவலைப்படாத, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகம் வளரணும்னா, உங்களுடைய அபிஷேகம் செயல்படணும்னா நல்ல ஐக்கியத்தில் இருங்க. நீங்க அங்க போனீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தது வேறு மனுஷனாய் மாறி விடுவீங்க. பைபிள் சொல்லுது, கர்த்தர் வேறு இதயத்தை கொடுத்தார். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. எப்போ தீர்க்கதரிசி கூடத்தில் போய் தீர்க்கதரிசனம் சொல்ல 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 அவனுடைய இருதயம் வேறு இருதயமாய் மாறியது. ஆமேன். நீங்கள் மறுரூபமாவீங்க, டிரான்ஸ்பார்மேஷன் உண்டாயிரும். ஆமீன் சொல்லுங்க. மறுரூபமாக்கப்பட்டு விடுவீர்கள், வேறு மனுஷனாய் மாற்றப்பட்டு விடுவீர்கள். இம்மைக்காக நாளைக்காக கவலைப்படுறதை விடுங்க, பரலோக வாழ்க்கைக்காக கவலைப்படுங்க. ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய தேடுங்கள், அப்பொழுது ஆல் திங்ஸ் ஷால் பி ஆடட் அன்டு யூ. இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆரா